ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நீட் தேர்வு வந்து வேணுங்கிறாங்க, வேணான்னு சொல்கிறாங்க. இதனால் சோசியல் மீடியாவில் பெரிய சண்டையே நடந்துக்கிட்டு தான் வருது. நான் சொல்ல போகிறேன், நீட் வரமா இல்லை சாபமா என்றால் என்ன? நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இந்தியாவில் எம்பிபிஎஸ் படிக்கணுமா? அப்போ கட்டாயமான நுழைவுத் தேர்வு தான் இது. 12th மார்க் ஷீட்டை ஓரங்கட்டிட்டு இப்போ இந்த தேர்வை வச்சுட்டு தான் மெடிக்கல் சீட் கொடுக்குறாங்க. கூகுள் டேட்டா என்ன சொல்லுது பார்க்கலாமா? நீட் வரதுக்கு முன்னாடி எத்தனையோ ஏழை இளைஞர்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க, கிராமப்புறத்தை சேர்ந்தவங்க வந்து சுலபமாக மருத்துவ கல்லூரிகளை வந்து போனாங்க. ஆனால் இந்த நீட் தேர்வு வந்ததுக்கு அப்புறம் லட்சக்கணக்கான மாணவர்கள் பணம் இல்லாமல் இந்த நீட் தேர்வு வந்து ஒரு சுமையாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இது யாருக்கு லாபம்? இதையும் பார்த்துடலாமா? நீங்கள் வேணால் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். மாணவர்களை விட கோச்சிங் சென்டர் நடத்துகிறவங்களுக்கு மட்டும்தான் வருஷ கணக்கில் கோடிக்கணக்கான லாபம் வருது. சோசியல் மீடியாவில் பேசுகிறத வச்சுட்டு நீட் வேணும் வேண்டாம் அப்படிங்கிறது முடிவு எடுத்துடாதீங்க. உங்களோட அருகிலோ இல்லை சொந்தங்களிலோ அரசு மாணவர்கள் யாராவது இருந்தால் அவங்கக்கிட்ட நீட்டை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்களே அதை பற்றி சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு தடையா இல்லை வரமா அப்படின்னு. ஒதுக்கீடு கட்டாயம். இது என்னன்னு பார்த்துருவோமா? நீட் தேர்வு வரதுக்கு முன்னாடியும் அரசு கல்லூரியில் படித்த ஏழை மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ரொம்பவே கம்மியாக தான் வந்து சீட் கொடுத்துருக்காங்க. 2014 2015 வரைக்கும் கிட்டத்தட்ட 38 மாணவர்களுக்கு தான் மெடிக்கல் சீட் கொடுத்துருக்காங்க. 2016 to 17 கிட்டத்தட்ட 34 மாணவர்களுக்கு மட்டும்தான் மெடிக்கல் சீட் தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. 2017 நீட் வந்ததுக்கப்புறம் 2017 2020 5, 6, 3, 4 அப்படின்னு கொடூரமாக சரிஞ்சிருக்கு மெடிக்கல் சீட்டின் எண்ணிக்கை. தமிழ்நாட்டில் 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. இதனால் ஆண்டுக்கு வந்து 600க்கும் மேற்பட்டவங்க வந்து மெடிக்கல் சீட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நீட் தேர்வுனால வந்து கிட்டத்தட்ட சிட்டியில் படிக்கிற மாணவர்கள் வந்து கோச்சிங் சென்டர் போய் படித்து 51% உயர்ந்திருக்காங்க. ஆனால் கிராமப்புற மக்களுக்கு காசு வேணுமே கோச்சிங் சென்டர் போகிறதுக்கு, அதனால் வந்து 49% குறைஞ்சிருக்காங்க. இது இப்போ நீட் எதிர்க்க முக்கிய காரணம் என்னென்னா, நான் வந்து சொல்கிறேன், இதுதான் உண்மையாக இருக்கும் நான் நம்புகிறேன். முதல் ரீசன் 12th முடிச்சதுக்கப்புறம் நீட் எக்ஸாம் முடித்தாதான் வந்து மெடிக்கல் சீட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து கட்டாயமாக்கியிருக்காங்க. 2வது ரீசன் என்னென்னா, வருஷம் அடிக்கடி வினாத்தால் கசியுது. 3வது ரீசன், நீட் தேர்வுனால அதிகமாக கோச்சிங் சென்டரில் தான் கோடிக்கணக்கில் லாபம் பெற்று அவங்க தான் நல்லா இருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணி விட்ருங்க.